நாடே எதிர்பார்க்கும் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவு நாளை வெளியாகிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு கடந்த 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் இரு கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகளை உள்ளடக்கிய மகா கத்பந்தன் கூட்டணிக்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் தனித்து களம் கண்டது. இரு கட்ட தேர்தலில் 66.91% வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது. முதலில் தபால் வாக்குகளும் அதன் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. நாளை பகல் 12 மணிக்குள் பீகார் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைப்பது யார் என்பது தெரிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தமுள்ள 243 சட்டமன்ற தொகுதிகளில் ஆட்சியை பிடிக்க 122 இடங்கள் தேவைப்படும் சூழலில் தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்ஜேடி தலைவரும் மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ், பாஜகவின் ஏமாற்று வேலைகள் இம்முறை பலிக்காது என்றார். தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மீது அழுத்தம் கொடுக்கவும் ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்கவும் இந்த கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். हो रहे हैं महागठबंधन भारी मैसिव विक्ट्री जो है महागठबंधन की इस बार होने जा रही है. தமக்கு கிடைக்கும் தகவல்களின்படி பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பதற்றமாகவும் அச்சத்தோடும் இருப்பதாகவும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். பீகார் தேர்தலில் ஆண்களை விட அதிக அளவில் பெண்கள் வாக்களித்திருப்பது தெரியவந்துள்ளது. பாஜக தேர்தல் பிரச்சாரம் எடுபட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதில் நடந்து முடிந்த தேர்தலில் வரலாற்றிலேயே ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் வாக்களித்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த தேர்தலில் ஆண்கள் 62.8%, பெண்கள் 71.6% வாக்களித்துள்ளனர். பெண்கள் அதிக அளவில் வாக்களித்ததற்கு இரு முக்கிய காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று பொருளாதார நிதியுதவி, மற்றொன்று பெண்களுக்கு அதிகாரமளித்தலாகும். ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கு 30,000 ரூபாய் கொடுப்போம் என மகா கத்பந்தன் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வாக்களித்திருந்தார். இதேபோன்று தேசிய ஜனநாயக கூட்டணியும் பெண்களுக்கென்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டது. குறிப்பாக தொழில் தொடங்கும் 75 லட்சம் மகளிருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரையின் போது மகா கத்பந்தன் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு பெண்கள் வீட்டுக்குள் முடங்கும் நிலை ஏற்படும் என கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டன. பாஜகவினரின் பரப்புரை எடுபட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த தேர்வர்கள் அசத்தி உள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பயிற்சி மையத்திலிருந்து யுபிஎஸ்சி முதன்மை தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை கடந்த முறையை விட உயர்ந்திருப்பதாக அந்த மையத்தின் முதல்வர் சரவணன் தெரிவித்துள்ளார். 979 காலி பணியிடங்களை கொண்ட ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட குடிமை பணியிடங்களுக்கான நாடு முழுவதும் 2736 பேர் இறுதிக்கட்டமான நேர்காணலுக்கு தகுதி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து பிரதான தேர்வை எழுதிய 657 பேரில் அரசு பயிற்சி மையத்தில் படித்த 87 பேர் உட்பட 155 பேர் நேர்காணலுக்கு தேர்வாகியுள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பயிற்சி மையத்தில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அளிக்கப்படுகின்றன. ஐஏஎஸ் பயிற்சி மையத்துக்கு நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் செலக்ட் பண்ணி நம்ம 1000 பேருக்கு மாதம் 7,500 ரூபா 10 மாதத்துக்கு கொடுக்குறோம். பயிற்சிக்கு மெயின் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 25,000 கொடுக்குறாங்க. இன்டர்வியூ போகிறவங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க. ஸோ இது முக்கியமான முன்னெடுப்பு. அதே மாதிரி கவர்மெண்ட் பிரீமியர் இன்ஸ்டியூஷன் இப்போ ஐஐடி, ஐஐஎம்லாம் எப்படி இருக்கு அந்த தரத்துக்கு கவர்மெண்ட் இங்கே ஃபுட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அகாமடேஷன் இருக்கட்டும், நீங்கள் ஸ்டூடெண்ட் பேசுனீங்கன்னா தெரியும், நிறைய விதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 4,500 ரூபா ஃபுட்டுக்கு மட்டுமே மந்த்லி செலவு பண்ணுறாங்க. கோச்சிங்க்கு தனி. கடந்த முறை அரசு பயிற்சி மையத்தை சேர்ந்த 48 மாணவர்கள் யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 87 உயர்ந்துள்ளது. குடிமைப் பணிக்கான முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குடிமைப் பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்திட ஊக்கத்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல்நிலை தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு 10 மாதங்களுக்கு மாதந்தோறும் 7,500 ரூபாய் வழங்கப்பட்டது. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 659 மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு பயிற்சி அளிக்க ஏதுவாக 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அறிவித்துள்ளது.
இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்கு யுபிஎஸ்சி குடிமைப் பணிகள் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வரும் 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்காசியில் இடி மின்னலுடன் கொட்டித் தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் சுரண்டை, அச்சன்புதூர், குத்துக்கல் வலசை, வாசுதேவநல்லூர், செங்கோட்டை, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை வெடுத்து வாங்கியது. அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. செய்துங்க நல்லூரில் வாரச்சந்தை நடந்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வியாபாரிகள் கவலையடைந்தனர். கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் சுமார் 20 நிமிடங்கள் மழை பெய்தது. இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம், திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனிடையே திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டித் தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருநெல்வேலி ராமையன்பட்டியில் மின்னல் பாய்ந்ததில் பனைமரம் தீப்பற்றி எரிந்தது. டெல்டா மாவட்டங்களில் நவம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் நவம்பர் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும். நவம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நவம்பர் 17ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சியிலும், நவம்பர் 18ஆம் தேதி புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேதாரண்யம் தொகுதியில் வென்றே தீர வேண்டும் என திமுக தலைவர் நிர்வாகிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். கடந்த முறை தோற்ற வேதாரண்யம் தொகுதியை வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டிப்புடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற பெயரில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கடந்த முறை தோல்வியுற்ற வேதாரண்யம் தொகுதியை இந்த முறை வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் அவர் கண்டிப்புடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்லாவரம் தொகுதியில் உட்கட்சி பூசல் என்ற சலசலப்பே இருக்கக்கூடாது என்றும், புதுக்கோட்டை தொகுதியில் கடந்த முறை வென்றதை விட கூடுதல் வாக்களை பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்யும் இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற செயலை முடிவுக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பான எக்ஸ் பக்க பதிவில் தமிழக மீனவர்கள் ஆழ்கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை எப்போது வருமோ என்று ஏங்கிக் கொண்டிருப்பதாகவும், உயிர் உடைமைக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருவது இனியும் ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு வழங்கவும் வலியுறுத்தியுள்ளார்.